5 வருஷம் முழுசாக செயல்படுவது தெரியவில்லை. ஏனென்றால் இப்போது 2, 3 ஆகி 3, 4 ஆகி இப்போது 5 ஆகி இருக்கின்றது. எப்போது சுக்கு நூறாய் உடைகிறதோ தெரியவில்லை. விரைவில் அது நடக்கும் என்று நான் நினைக்கின்றேன். தேர்தல் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கின்றது. காரணம், இன்றைக்கு 4 விதமாக பிரிந்திருக்கின்றார்கள் அதிமுக எம்எல்ஏக்கள். ஆகவே அவர்கள் கொஞ்ச நாள் தான் பணத்துக்காக இப்படி இருப்பார்கள். பணம் வருவது நின்று விட்டது என்று சொன்னால் அவர்கள் கட்சிக்கு எதிராக வாக்களிக்கும் போது கண்டிப்பாக இந்த அதிமுக அரசு கவிழும். அநேகமாக இந்த 14ஆம் தேதி கூட்டப்படுகின்ற சட்டமன்ற கூட்டம் தான் கடைசி கூட்டமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தினகரனுக்கு ஆதரவு பெறுகிறது என்று சொல்ல முடியாது. அவர்கள் கட்சியிலே இருக்கின்றவர்கள், அவருடைய காலிலே விழுந்து கிடப்பவர்கள் அவர் பின்னால் இருக்கின்றார்கள். ஆனால் விரைவில் தினகரன் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நான் படித்து விட்டு சொல்கின்றேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட 10-12 நாட்கள் ஆகின்றன. அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும். ஒருவேளை ஆங்கிலம் கற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு படித்து பார்ப்பார் என்று நினைக்கின்றேன். மகளிர் காங்கிரஸ் என்றாலே கொஞ்சம் தகராறு தான். எனக்கு முழு விவரம் தெரியாது. நான் தெரிந்து கொண்டு பிறகு ஜாக்கிரதையாக சொல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த மகளிர் என் மீது பாய்வதற்கு வாய்ப்பு உண்டு.